அந்த காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தனக்கு வந்தால் தான் தலைவலியும் காய்ச்சலும் அப்படின்னு. பஸ்ஸில் போய்கிட்டு இருந்த ஒரு போலீஸ்காரரை பார்த்து டிக்கெட் எடுக்க சொன்ன ஒரே காரணத்துக்காக பஸ்ஸெல்லாம் நிப்பாட்டி எல்லா பஸ்ஸு டிரைவருக்கும் கண்டக்டருக்கும் ஃபைனை போட்டு தள்ளிக்கிட்டே இருக்காங்க இந்த போக்குவரத்து காவல்துறை. நல்ல விஷயந்தான், சட்டத்தை கடைப்பிடிக்கிறாங்க, நான் தப்பு சொல்லலை. ஆனால் இந்த போலீஸ்காரங்க இத்தனை வருஷமாக எங்கே போயிருந்தாங்க? இல்லை இவங்க 2 நாளுக்கு முன்னாடியிலேருந்து தான் இந்த பேருந்தெல்லாம் நடு ரோட்டில் நிப்பாட்டுறாங்களா? பைக்கில் நம்ம போய்கிட்டே இருப்போம், நம்ம முன்னாடி போயிட்டு இருந்த பஸ்ஸை சடனாக நிப்பாட்டி ஆளேற்றி இறக்கிட்டு இருப்பாங்க இந்த பஸ்ஸுக்காரங்க. அவங்கெல்லாம் இன்றைக்கி தான் இந்த காவல்துறை கண்ணில் தெரிஞ்சிருக்காங்க. இந்த அதிகார போட்டியானது இது மக்களுக்கானதா அப்படின்னு பார்த்தா இல்லை, இது காவல்துறைக்கும் போக்குவரத்து துறைக்கும் இடையிலான ஒரு அதிகார போட்டியாக தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த அதிகார போட்டியை எப்படி முடிவுக்கு கொண்டு வரேன்னு தெரியாமல் தமிழக அரசு எதுவும் யோசித்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு நீங்கள் யோசித்தீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. இவங்க இன்னும் இந்த ஃபைன் போடுற திருவிழாவை எத்தனை நாள் நடத்துவாங்க அப்படின்னு பார்ப்போம். அவங்களுக்குள்ளே காம்ப்ரமைஸ் ஆகிட்டாங்கன்னா போட மாட்டாங்க. என்ன அவருக்கு மேலே போட்டிருக்க வழக்கை ரிட்டர்ன் எடுத்துட்டாங்கன்னா எல்லாம் சால்வ். இது அதிகார போட்டி.